ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீன் ஃப்ரைக்கு என்னென்ன மசாலா போடணுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கேன்னா சின்ன அயலை. நேற்று வந்து சூகுக்கு போயிருந்தாங்களா, அங்கே போகிறப்போ நிறைய மீன் இருந்துச்சு. சரி, அப்போ அயலை வாங்கிட்டு வந்தாங்க, குட்டி அயலை. இன்றைக்கி இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது கூட வந்து ரைஸ் ஃப்ளோர் சேர்ப்பேன், கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறது கிடையாது. ரைஸ் ஃப்ளோர் சேர்த்தாச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருக்குது, மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. அதனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதற்கான ஸ்பெஷல் ஒரு மசாலான்னு பார்த்திங்கன்னா கார்லிக் கிறிஸ்பி ஃப்ரை. இது நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் காரமும் இருக்குது, அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் இருக்குது, கிறிஸ்பியும் இருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா எல்லாம் நான் தேய்ச்சிட்டேன். இனி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாளைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் இதிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். சரி, இதை அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும்ல, நாளைக்கு காலையில் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் மதியானத்துக்கு. இன்றைக்கி தேவையானது மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாளைக்கு தான் இதனோட வேலை. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். ஒரு சைடு வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆனியனை கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆனியன் எடுத்து கொஞ்சம் இப்படியே போட்டுக்கலாம். இப்படியே கார்னிஷ் பண்ணி இதுக்கு மேலேயே ½ லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டால் போதும். இப்போ இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மீன் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஃபேமிலிஸ், பாய்.